வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதனால உடம்பு குளிர்ச்சி படுத்துறதுக்கு என்னென்ன ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கலான்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ரோஸ் மில்க் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்து காய வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ எடுத்து அதை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ அதனோட ரோஸ் எசன்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான் இது. இதில் 4 ஸ்பூன் அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதனால் நான் மிக்சி ஜாரில் ஒரு தடவை அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ 2 ஐஸ் டியூப் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பின்னாடி இந்த சப்ஸ்கா சீடு ஒரு 5 நிமிஷம் போல் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதனோட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப குளிர்ச்சியானது, அதுக்கு தான் நம்ம இதை சேர்த்திக்கிறோம். இப்போ நம்ம பால் ரோஸ் எசன்ஸும் சேர்த்து மிக்சியில் ஜில்லுன்னு அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இந்த டம்ளரில் சேர்த்துக்குவோம். இப்போ ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்ஸா சீடும் ரோஸ் எசன்ஸும் சேர்த்து தான் ரோஸ் மில்க் செஞ்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.